எஸ்ஜே சூர்யாவோட ஒரு படம் இருக்குது நியூ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் பெருசாக யாருக்கும் ஞாபகம் இருக்காது. ஆனால் அதில் பாட்டெல்லாமே செம்ம ஹிட்டு. இந்த சக்கரை இனிக்கிற சக்கரை, அரரை கோடி அந்த படத்தில் பார்த்தோன்னா இந்த மணிவண்ணனும் கருணாஸும் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட டெய்லி ரொட்டீனே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, அந்த மிஷின் தான் அவங்கள எழுப்பிவிடும். நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு அலாரம் மாதிரி டிங்குன்னு அடிக்கும். மணிவண்ணன் எழுந்துருவார். கருணாஸ் தூங்கிட்டே இருப்பார். ஆனால் டம்பு டம்முன்னு 2 வாட்டி அடிக்கும். எழுந்தவுடனே அவங்க இப்படி எழுந்துப்பாங்க. ப்ரஷ்ஷே ஒரு மிஷினில் வரும். அவங்க இப்படி 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 பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு துண்டு மாதிரி வரும், வாயை துடைப்பாங்க. அப்புறம் அவங்க ஒரு ஸ்லைடில் போவாங்க. ஒரு பாத்ரூம் மாதிரி இருக்கும். அவங்க போய் இப்படி நிற்பாங்க. தண்ணி இப்படி ஃபுல்லாக சுற்றி அடிக்கும். அப்புறம் அடுத்த ஸ்லைடில் வருவாங்க, துடைக்கும். அந்த மாதிரி அவங்களோட டெய்லி ரொட்டீனே பார்த்தோன்னா ஒரு மிஷின்ஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மெயினாக மிஷின் கண்டுபிடிச்சதுக்கு மோட்டோவே அதான். மனுஷங்களோட வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடணும்னு. அதனால தான் நடந்து போயிட்டு இருந்த நம்ம இப்போ சைக்கிளு, பைக்கு, ஃப்ளைட் அந்த மாதிரி போகிறோம். வீட்டில் அம்மியில் அரைச்சிருந்தவங்க மிக்ஸி, ஆட்டுக்கால் அரைச்சிருந்தவங்க கிரைண்டர் அந்த மாதிரி. அதே மாதிரி தான் ஜப்பானில் பார்த்தோன்னா நம்ம டெய்லி பண்ண போகிற ஒரு விஷயத்துக்கே ஒரு மிஷின் கண்டுபிடிக்க போகிறாங்களாம். என்னென்னா ஹியூமன் வாஷிங் மிஷின். இது பேர் கேட்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்குது. முன்னாடிலாம் வாஷிங் மிஷின்னா நமக்கு தெரியும், துணியை போட்டால் சுற்றும். அதே மாதிரி மிஸ்டர் பீன்லாம் பார்த்துருப்போம். அவர் அந்த டெடி எடுக்க உள்ளே போயிட்டு மாட்டிப்பார். அவர் பார்த்தா இப்படி உள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பார். ஸோ அதே மாதிரி தான் வாஷிங் மிஷின் கேட்டவுடனே நம்மளை போட்டு உள்ளே சுற்றிருமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இது எப்படி இருக்க போகுதுன்னா, பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளைட்டர் ஜெட் மாதிரி இருக்கும். ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஃப்ளைட்டர் ஜெட் மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே உட்காந்தா நம்ம கழுத்து மட்டும் இப்படி வெளியே தெரியும். இந்த ஸ்டீம் பாத்லாம் பண்ணுவாங்க. இப்படி கழுத்து வெளியே இருக்கும், உள்ளே பார்த்தா அப்படி ஆவி அடிக்கும். அந்த மாதிரி நம்ம இப்படி கழுத்து மட்டும் உள்ளே வச்சுட்டு இப்படி உட்கார போகிறோம். இப்படி நல்லா நமக்கு ஒரு குஷன் மாதிரி இருக்கும், சீட்டு மாதிரி இருக்கும். நம்ம போட்டு உட்காந்துட்டோன்னா இது ஃபுல்லாக ஏஐயில் தான் வரப்போகுது. ஸோ நம்மளோட உட்காந்த உடனே நம்மளோட பாடி டெம்பரேச்சர், நம்மளோட ஸ்கின் கண்டிஷன்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கான ஒரு வார்ம் வாட்டரை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி வச்சிடும். நம்ம உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஃபில் பண்ணி வச்சிடும். அதுக்கப்புறம் தான் ஆக்டிவேட் ஆகும். அந்த வாட்டர் ஜெட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்பீடாக அடிக்கும் தண்ணி. அது பார்த்தோன்னா நம்ம உடம்புல அப்படியே சரா மாதிரியாக அடிச்சுக்கிட்டு நம்ம உடம்பை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு தேவையான லோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க போல். நம்ம பாட்டுன்னு இப்படி ஒரு 15 நிமிஷம் இப்படி உட்காந்தோன்னா நமக்கே தெரியாமல் நம்ம உடம்பை வந்து ஒருத்தங்க குளிப்பாட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அந்த மிஷின்ஸால் அப்படியே ஃபுல்லாக க்ளீன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து வெறும் குளிக்கிறதுக்கு மட்டுமானா இல்லை, அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸாக என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா, ஒரு 6 மசாஜ் பால்ஸ் ஆட் பண்ணுறாங்களாம். ஸோ நம்ம இப்படி உட்காந்தா நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக இந்த ஏஐ நம்ம பாடி அனலைஸ் பண்ணிட்டு, ஓகே சாருக்கு ஏதோ முதுவலி போல் இருக்குது, அதனால் முதுகில் மசாஜ் பண்ணலாம், காலில் மசாஜ் பண்ணலாம், அந்த மாதிரி நல்லா மசாஜ்லாம் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நம்மளோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்லாம் ப்ளே ஆகும். ஸோ நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகும். அதான் ஒரு மசாஜ் சென்டருக்கு போயிட்டு வந்தால் நம்ம எப்படி அழகாக க்ளீன் பண்ணி நல்லா ரிலாக்ஸ் ஆமிச்சு அப்படியே அப்பா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு அனுப்புவாங்களோ, அந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் நீ உள்ளே உட்காந்துனா நம்மளை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடும். ஆனால் எப்படி ட்ரெஸ்ஸு இல்லாமல்னா ட்ரெஸ்லாம் பண்ண முடியாது போல், ஏன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற ட்ரெஸ் மாதிரி ஏதாவது ஷார்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க போல். அதை போட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் ஓகே அப்படியே நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு உட்காந்துனா அது பாட்டு நம்ம க்ளீன் பண்ணி விட்டுரும். 15 நிமிஷம் ஆனோடனே என்னென்னா இது நம்மளை தொடச்சும் விட்டுரும். ஸோ இப்போ நம்ம எப்படி வெளியே நிற்கலாம்னா, இந்த சின்ன வயசுலலாம் அம்மாங்க வந்து நம்மளை நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டு தொடச்சிட்டு துண்டை கட்டிட்டு இப்படி தூக்கி விடுவாங்க, போய் ட்ரெஸ் போடு அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக குளித்து காய வச்சு நம்மளை அமுச்சு விட்டுரும். நம்ம போய்ட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை பார்த்துக்கலாம். இந்த மிஷினை யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சயின்ஸ்கோன்னு ஒரு கம்பெனி தான், ஜப்பானை சேர்ந்த கம்பெனி. இவங்க இதுதான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இல்லை, இதுக்கு முன்னாடியே வந்து இவங்க சில பேசிக்கான பாத்திங் நெசசிட்டிஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஹியூமன் வாஷிங் மிஷின் அப்படின்னா இல்லை, 1970லே பார்த்தோன்னா இந்த மெத்தட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சான்யோ எலக்ட்ரிக்னு கம்பெனி, அதுதான் இப்போ பேனாசோனிக்காக மாறி இருக்கு. இவங்க வந்து ஜப்பான் வேர்ல்டு எக்ஸ்போவில் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒன்று கொண்டு வராங்க, அல்ட்ராசோனிக் பாத் அப்படின்னு. அது எப்படி இருக்கும்னா, ஒரு முட்டை மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஆள் போய் இப்படி உட்காந்தனா அதுவும் இந்த மாதிரி கழுத்து மட்டும் வெளியே வரும். அது உள்ளே உட்காந்த உடனே தண்ணி வந்து அப்படியே ஃபுல்லாக அடிச்சுட்டு இருக்கும். ஆனால் இது வந்து ட்ரைலாம் பண்ணாது, நம்ம தான் வெளியே வந்துட்டு துடைக்கணும். ஆனால் இது வந்து இவங்க நார்மல் பர்சன்ஸுக்கெலாம் யாருக்குமே இதை கொண்டு வரல. இவங்க மெயினாக எதுக்கு கொண்டு வராங்கன்னா, இந்த வயசானவங்க அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறதே பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வயசானவங்களெல்லாம் அவ்வளோவா பார்த்துக்க முடியாது. வயசானவங்க அப்புறம் இந்த மாதிரி அவங்களால சுயமாக குளிக்க முடியாது. அவங்களெல்லாம் பார்த்தோன்னா அழகாக இந்த பாத்டப்பில் வச்சு நர்ஸ் இப்படி வெளியே நிற்பாங்க. அவங்கள போட்டு க்ளீன் பண்ணிட்டு வெளியே வந்து தொடச்சிட்டு அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஹியூமன் வாஷிங் மிஷினோட ஐடியாவே எங்கேருந்து எடுத்தாருன்னா, இந்த சேர்மன் வந்து சின்ன வயசில் அந்த எக்ஸ்போ போயிருந்தாராம். பார்க்கும்போது நல்லா இருக்கே, ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகலை. இந்த அல்ட்ராசோனிக் பாத் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஏதோ ஒரு ரீசன்னால அது பெருசாக பிக்கப் ஆகலை. அதை வந்து இவர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நான் ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒன்று பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த சேர்மன் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஹியூமன் வாஷிங் மிஷினை வந்து இன்னும் இந்த சயின்ஸ் கம்பெனி வந்து லான்ச் பண்ணலை. இவங்க என்னைக்கு லான்ச் பண்ணலான்னு இருக்காங்கன்னா, ஒசாகா கான்சி எக்ஸ்போன்னு வந்து ஏப்ரல் 2025 நடக்க போகுது. அங்கே தான் வந்து இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து யூசருக்கு வந்து டெமோ மாதிரி கொடுக்க போகிறோம். ஒரு 1000 பேர் வந்து அதை நீங்கள்
நீங்கள் அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணி அதோட சஜஷன் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சயின்ஸ் அண்ட் கோ கம்பெனி என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் இதை வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி வரப்போகிறது இல்லை. இதை வந்து எங்கெல்லாம் இந்த காமன் பிளேஸில் எல்லாரும் இந்த பாத்ரூமை யூஸ் பண்ணுறாங்களோ, அதனால் நிறைய அன்ஹெல்த்தியாக நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த இடத்துலலாம் நாங்கள் வைக்க போகிறோம். ஒரு ஹாஸ்டலில் வைப்போம், அந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸில் அந்த மாதிரி வைப்போம், இல்லைனா ஜிம்மில் வைப்போம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, கவலைப்படாதீங்க, இதை வந்து யூஸ் பண்ண முடியலன்னு யாராவது ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஹோம்லேயும் இதை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் கூட நீங்கள் ஒரு பாத் இதை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த நாடு எங்கடா போயிட்டு இருக்கு, என்னடா நம்ம டெய்லி பண்ணுற ஒரு வேலையே பண்ண முடியாதா நம்மளால் அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு அப்படி தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு வந்து குச்சியில் வந்து பல் தேய்ச்சிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் பொடி மாதிரி வச்சு இப்படி கையில் தேய்ப்போம், அப்புறம் தான் நமக்கு ப்ரஷ் எல்லாம் வந்தது. அதுலேயும் பார்த்தா சில பேர் அட்வான்ஸ்டாக இந்த எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுவானுங்க. 2 பேட்டரியை போட்டால் அந்த ஹெட்டு மட்டும் சுற்றிட்டு இருக்கோம், நம்ம இப்படி காமிச்சு இதை மட்டும் இப்படி 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 பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுவே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னா, பல்லு கூட அவங்களால நார்மலாக விளக்க முடியாது அப்படின்றது மாதிரி இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது ஃபியூச்சரில் அப்படி தான் இருக்கும் போல. ஓகே, ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது, நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துல இப்படி உட்காந்துட்டு இருப்போம். நம்மளை போட்டு குளிச்ச உடனே ஓகே இட்ஸ் டைம் ஆப், நான் கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு நம்ம ஃபியூச்சரில் அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருப்போம் போல். இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃபோன் இருக்குது, இப்போ கால் வந்தால் எடுத்து பேச போகிறோம், பேக்கெட்லேருந்து எடுக்க எவ்வளோ அதிகபட்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகும். அதுக்கு வந்து ஒரு ஆப்பிள் வாட்ச்னு போட்டு இதில் வருமா ஃபோனு, ஓகே ஃபோன் இதில் வந்துச்சு, இதுக்கு ஒரு கேஜெட்டு கண்டுபிடிச்சிருக்கானுங்க, அது அவ்வளோ பில்லியனுக்கு சேல் ஆகுது. இதை மக்கள் மேலே தப்புன்னு சொல்கிறதா இல்லை அவனுங்க அந்தளவுக்கு பக்காவாக மார்க்கெட்டிங் வாழ்க்கை ஸ்பீடாக ஓடும்போது நம்மளும் கூட ஓடணும் ப்ரோ, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கான் எல்லாருமே.